Hey guys, welcome back to Key Tech. Today topic is arrays. Arrays அப்படிங்கிறது ஒரு தியரிட்டிக்கலாக நம்ம வந்து ஸ்டடி பண்ணுறப்போ ரொம்பவே ஒரு கஷ்டமான டாப்பிக்காக இருக்கும். பட் இது வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்போ அரேஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு அரேஸ்னால் என்னென்னா ஸ்டோர் அ குரூப் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப் இன் அ சிங்கிள் வேரியபிள். அதாவது சிங்கிள் வேரியபிள் யூஸ் பண்ணி வந்து நிறையா டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறது தான் வந்து அரேஸ். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து பார்த்தலாம். இப்போ அரேஸ் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். ஈவன் நம்பர் அப்படின்ற நான் ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஈக்குவல் டு நியூ. இதுதான் வந்து சின்டாக்ஸ் மோஸ்ட்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூ நம்ம வந்து இன்ட். ஸோ நம்ம வந்து எவ்வளோ கொடுக்க போகிறோம், எவ்வளோ டேட்டா வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு 3 டேட்டாஸ் மட்டும்தான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். அப்புறம் வந்து இந்த ஒரு வேரியபிள் தான் நம்ம இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு வேரியபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஸோ எப்பயும் நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ ஈவன் நம்பர் அப்படிங்கிறது வந்து என்னோட வேரியபிள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 0லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். 0 ஈக்குவல் டு நான் வந்து ஈவன் நம்பர்னா 0, 2, 4, 6 அந்த மாதிரி ஃபஸ்ட் நான் 0ன்னு வச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் நம்பர் 0 அப்படிங்கிறதுக்கு டேட்டா வந்து 0 ஃபஸ்ட் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். நெக்ஸ்ட் 1க்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 2, 2க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 4. நான் அவ்வளோதான். இங்கே வந்து லிமிட் வந்து நான் 3 டேட்டா தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ லிமிட் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து 3மே வந்து டேட்டா வந்து க்ரியேட் பண்ணியாச்சு வேரியபிளுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் இன்னொன்று வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஈவன் நம்பர் 3 ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஈவன் நம்பர் 3 போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 6. ஸோ இது வந்து எரர் வந்து காமிக்கல. பட் நம்ம வந்து ரன் பண்ணுறப்போ வந்து ரன் ஆகாது. இதுதான் வந்து ரன் டைம் எரர் அப்படிங்கிறது தான் வந்து எக்ஸப்ஷன் வந்து வரும். இப்போ வந்து பாருங்கள், அவுட்புட் ஸ்க்ரீன் வந்துடுச்சு. பட் ரன் ஆகலை. இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எக்ஸப்ஷன் அன்ஹேண்டில்டு. ஓகேங்களா? எக்ஸப்ஷன் இதுதான் வந்து எக்ஸப்ஷன். ரன் டைமில் எரர் வரதா வந்து எக்ஸப்ஷன். மோஸ்ட்லி வந்து இன்டர்வியூ கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. வாட் இஸ் மீன் பை எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது. எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது ரன் டைம் எரர். அதாவது எரர் காமிக்காது, நம்ம ரன் பண்ணுறப்போ தான் எரர் காமிக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ஒரு லைன் வந்து எடுத்துடலாம். இப்போ ரன் பண்ணுறப்போ வந்து அவுட்புட் நமக்கு 4 அப்படின்னு வரும். ஏன்னா வந்து வேரியபிள் பாருங்க 4 அப்படின்னு அவுட்புட். ஏன்னா வந்து 2ல் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அரே 2ல் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 4 தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இவ்வளோ தான் அரே. அப்புறம் வந்து கமாண்ட் அப்படின்னா என்னங்கிறது பார்க்கலாம். இப்போ நான் இந்த ஒரு லைன் மட்டும் கமாண்ட் பண்ணணும். இப்போ நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன்ல, இப்போது ஈவன் நம்பர், ஸோ நான் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணது தான் ஈக்குவல் டு 6. ஸோ இது வந்து எக்ஸப்ஷன் வந்து சொல்ல. ஸோ இந்த லைனை வந்து நான் வந்து கமாண்ட் பண்ணிவிட்டேன், அந்த எக்ஸப்ஷன் வரும். ஸோ கமாண்ட் பண்ணுறதுக்கு வந்து டபுள் ஸ்லாஷ். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் டபுள் ஸ்லாஷ் கொடுக்குறப்போ அந்த ஒரு லைன் மட்டும் கமாண்ட் ஆகிடும். ரன் பண்ணுறப்போ வந்து அது வந்து கோடிங்கில் வந்து வராது, கமாண்டில் வந்து இருக்கும். ஸோ ரன் பண்ணுறப்போ நமக்கு எரர் வராது. இதுதான் வந்து சிங்கிள் லைன் கமாண்ட். இதே வந்து நான் வந்து 2-3 லைன் தொடர்ந்து ஒரு 2-3 லைன் எனக்கு வேணாம் அப்படிங்கிறத எப்படி கமாண்ட் பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா மல்டிபிள் லைன் கமாண்ட் அப்படிங்கிறது ஸ்லாஷு ஸ்டார் சிம்பிள் ஃபுல்லாக வந்து கமாண்ட் ஆயிடுச்சு. நான் எனக்கு இது வரைக்கும் தான் கமாண்ட் ஆகிடும். மறுபடியும் ஸ்டார் ஸ்லாஷ் அதப்போ எனக்கு அந்த குறிப்பிட்ட லைன் மட்டும்தான் கமாண்ட் அப்படிங்கிறது க்ரீன் கலரில் வந்து வரும். இவ்வளோ தான்.